பெரையா திருச்சபையார் நடத்தும் ஒளியில் வழி சத்தியங்கள் பாகம் 4. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ரோமர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்முடைய தேவன் எபிரேயர் 12:29 பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். பரலோகம் தேவன் வாழும் இடம் அக்கினியாய் இருக்கிறது, அது ஒளியாய் இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது, பிரகாசமாய் இருக்கிறது, மகிமையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிச்சிங்களா? அந்த தெய்வம் தான் வானங்கள், பூமியின் பல பகுதிகள், சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒளியாம் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? there is no sin at all. பாவம் என்பதே அவரிடத்தில் இல்லை, பொல்லாங்கு என்பதே அவரிடத்தில் இல்லை, குற்றங்கள் என்பதே அவரிடத்தில் இல்லை. அங்கிருந்து தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 8:23 நீங்கள் பரிசேயர்கள், அவர்களை சூழ்ந்திருந்த அந்த எதிராளிகள், அவர்களெல்லாம் பார்த்து சொல்றார் ஆண்டவர் இயேசு, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அப்ப ரொம்ப தெளிவா இருக்குது பாருங்க. பரலோகத்தின் அக்கினி, பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் ஒளி, பரலோக தேவனுடைய ஒளியினால தான் பரலோகமே ஒளியா இருக்குது. அங்கிருந்து வந்த இயேசு அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உலகத்துக்கு சொல்றார், நான் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று ஆண்டவர் இயேசு எப்படி கேட்கிறாரு பாருங்க, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆண்டவர் இயேசு அங்கே கூடியிருந்த மக்கள்கிட்ட கேட்கிறார், என்னிடத்துல பாவமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒளியாகவே இருக்கிறேன். பிதாவானவர் ஒளியாய் இருக்கிறார், பாவம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் குற்றம் பாவம் எதுவும் இல்லை. தெய்வம் ஒளியாகவே இருக்கிறார். அவர்தான் தம்முடைய சாயலாக மனிதனை ஒளியாய் படைத்தார், மகிமையாய் படைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26 முதல் 40 வசனங்கள். 36வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு இந்த கெதரேன் நாட்டுக்கு அங்கே அவர் வருகிறார். கெதரேன் நாட்டில் ஒரு மனுஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனோ, வஸ்திரம் தரித்திராதவனோ, வீட்டில் தங்காமல் பிரேத கலையில தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இந்த மனுஷனுக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது லேகியோன் சொல்றான். லேகியோன் என்பது ரோமாபுரி அந்த சாம்ராஜ்ய படையில ஒரு பிரிவுக்கு பேரு. 6000 வீரர்கள் இருந்தால், போர் வீரர்கள் இருந்தால் அவர்களுக்கு லேகியோன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மனிதனுக்குள்ள 6000 அசுத்தாவிகள் இருந்திருக்கிறான் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த மனுஷன் 6000 பிசாசுள்ள இந்த மனுஷன் ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே அவன் என்ன செய்றான்? கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, பாருங்க, இருளின் சக்திகள் அவ்வளவுதான் அதனுடைய வல்லமை. ஒளியாம், உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக இந்த சாத்தானின் காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு முன்னதாக விழுந்து அதெல்லாம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன அறிக்கை செய்றாங்கன்னு பாருங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட 6000 பிசாசுகள் உள்ள அந்த மனுஷன் கதறுகிறான். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை பிசாசு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். என்னவென்று அறிஞ்சு வச்சிருக்கிறான்?
இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரன். இவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஏதோ மரியாள் வயிற்றில் பிறக்கும் போதுதான் இயேசு உதயமாகிறார், ஆரம்பிக்கிறார், ஒரு கருவாக உருவாகி அவர் ஒரு மனிதனாக அப்படின்னு நம்ம சிந்திச்சிடக்கூடாது. அவர் என்றென்றைக்கும் தேவனாய், பிதாவாகிய தேவனோடு ஒளியாய், உன்னதத்திலே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர். இருள் ஆண்டவராகிய இயேசுவாகிய ஒளிக்கு முன்னதாக பயப்படுறான், கதறான், எங்களை வேதனைப்படுத்தாதீங்கன்னு துடிக்கிறான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானுக்கு பயப்படுகிற காரியம், அசுத்த ஆவிகளுக்கு பயப்படுற காரியம். ஏன்? ஒளியின் மக்களாய் இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். இன்றைக்கு மக்கள் இல்லாததுனால அசுத்த ஆவிகளுக்கு, சாத்தானுக்கு, அவன் சேனைகளுக்கு பயப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் இயேசுட்ட கெஞ்சுறான். 31வது வசனத்தில், தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இயேசுவே, தேவகுமாரனே, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. உலகின் ஒளியே, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. இந்தா நிறைய ஏராளமான பன்றிகள் இங்கே மேயுது, அந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள எங்களை அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சுது. இருள் ஒளியிடம் கெஞ்சுகிறது. அப்ப நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்போது இருளின் காரியங்கள், சாத்தான், அவன் சேனைகள் தேவ ஜனங்களிடம் கெஞ்ச வேண்டும். உலகின் ஒளியாம் இயேசு நமக்குள் ஜீவிக்கிறவராய், வார்த்தையாய், ஒளியின் வார்த்தையாய், பிரகாசிக்கிற வார்த்தையாய் ஜீவிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிமையான நிலை பார்த்தீங்களா? அப்படியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், சரி போ, பன்றிகளுக்குள்ள போ, எனக்கு மனுஷன் முக்கியம், போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஓடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 33வது வசனத்தில் அந்த பன்றிகளுக்குள்ள இந்த 2000 பன்றிகள் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அந்த பன்றிகளுக்குள்ள போய் அந்த பன்றி கூட்டமே உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு சொல்ல. அருமையானவர்களே, எல்லாம் செத்து போச்சு. 2000 பன்றிகள் சாத்தான் புகுந்ததுனால செத்து போச்சு. சாத்தான் புகுந்து அவன் குடியிருக்கிற வாழ்க்கையும் அவனுடைய சுபாவங்களும் உள்ளவர்களாய் தேவ ஜனங்கள் நாம் ஒருபோதும் அப்படி வாழக்கூடாது. அந்த அசுத்தாவி செஞ்சதை பத்தீங்களா? மாண்டு போக வைத்து விட்டான். அதுதானே நம்ம பார்த்தோம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், கொல்லுவான், கொண்டு போட்டான் எல்லாத்தையும். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கெதரே நாட்டு அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஓடி போய் ஊருக்குள்ள சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வர்றாங்க. அப்ப என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பார்க்குறாங்க. இந்த பிசாசு பிடிச்சவன் அந்த ஏரியாவில் ஒரு பயங்கரமானவனாக இருந்தவன். அதை குறித்து நாம் அடுத்தடுத்த பாகங்களில் கூட நம்ம பார்ப்போம். எவ்வளவு இன்றைக்கும் பிசாசு, இருளின் அதிபதி, எப்படியெல்லாம் மனுஷனை நைய புடைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அதை பார்ப்போம். எல்லா மனுஷர்களுக்கும் அந்த நிலைமை இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிசாசுகள் ஆண்டவர் இயேசுவின் கட்டளையினால விட்டு போன அந்த மனுஷன் 35 பார்க்குறோம், வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அந்த மக்கள் பயந்தார்கள். 37வது வசனம், அப்பொழுது கதனேருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். அருமையானவர்களே, இங்கே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு he must solve the problems but must also save the pigs. பன்றிகளை காப்பாற்றணுமே. அவர்கள் எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு வர அவர்கள் விரும்பவில்லை. அந்த மக்கள் விரும்பவில்லை. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, we want change, மாற்றங்கள் நல்லதுதான், மாற்றம் வர்றது நல்லதுதான், ஆனால் நாங்கள் மாற மாட்டோம். இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரியது பாருங்க. உலகின் ஒளியாம் இயேசு, உலகத்தையே படைத்தவர், அந்த மக்களை படைத்தவர்,
எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு கொடுத்தவர். அவரால் என்ன முடியாது? படைத்தவரால் மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்து கொடுக்க முடியாதா? இருளில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசம் இல்லையே, ஒளியை பற்றி புரியலையே, ஒளியாம் இயேசுவை தெரியலையே. அநேக நேரத்தில் நாமும் அப்படித்தான் இருந்துடுறோம். இயேசுவை முதன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இவைகளை நாம் முதன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் பிசாசுகள் நீங்கின அந்த மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி, ஆண்டவரே நான் உங்களோட இருக்கேன், ஊர் மக்கள்லாம் போயிட்டாங்க, இயேசுவை போய் சொல்லிட்டாங்க, அவர் படகுல ஏற போறாரு, நான் உங்களோட இருக்கேன்னு கெஞ்சுறான். புது மனுஷனானவன், ஒளியினால, உலகின் ஒளியாம் இயேசுவினால தொடப்பட்டவன், புதிதாக உருவாக்கப்பட்டவன், நான் உங்களோட இருக்கேங்கிற ஆண்டவர் சொல்றாரு. இல்லப்பா, நீ புறப்பட்டு போய் 39வது வசனத்தில் அப்படியே பார்க்குறோம். நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனும் என்ன செய்யறான் பாருங்க, அவன் போய் அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இயேசுவை பற்றி, இயேசுவாகிய ஒளியை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி, இயேசுவின் வல்லமையை பற்றி, ஒளியின் மகத்துவத்தை பற்றி எல்லா மக்களுக்கும் அதே ஏரியாவில் போய் அறிவிச்சு என்ன நடக்குது? 40வது வசனத்தில், இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இயேசு என்கிற ஒளி வந்ததுனால அவனுடைய சிந்தனை இந்த இயேசுதான் வழி என்பதை அவன் கண்டுபிடித்தான். எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசுதான் வழி. பிதாவின் அன்பை பெற, பிதாவின் ஆசீர்வாதங்களை பெற, பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை பெற, நித்திய ஜீவனை பெற, எல்லோருக்கும் ஒரு புது வாழ்வு உண்டாக இயேசு மாத்திரமே வழி என்பதை அவன் உலகத்திற்கு உறக்கச் சொன்னான். ஏராளமான ஜனங்கள் கூடி இயேசுவை பார்க்க வந்தார்கள். அருமையானவர்களே, நாமும் உலகத்திற்கு வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் மனுஷனை போல தேவன் நமக்கு செய்தவை எல்லாவற்றுக்கும் சாட்சிகளாகும். ஜனங்களை இயேசுவண்டை கூட்டி சேர்ப்போம். ஒளியாம் இயேசுவின் மகிமையுள்ள வாழ்க்கையை எல்லோரும் அனுபவிக்க பிரயாசங்களை எடுப்போம். இருள் அற்பமானது, ஒளி மகிமையானது, இயேசு மகிமையானவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது அன்பு மகன் இயேசுவின் நாமத்தில் தேவனே, உலகத்திற்கு ஒளியாம் இயேசுவை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீங்களே, அவரோடு கூட சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வமே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான ஜனங்கள், ஒளியாம் இயேசு இருளை துரத்துகிறவர், இருளுக்கு அதிபதியாகிய சாத்தானவன் சேனைகளை எல்லாம் முறியடித்தவர், ஜனங்களை வாழ வைக்கிறவர், புது வாழ்வு தருகிறவர், எல்லோரையும் ஆசீர்வதித்து உம்முடைய புதிய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாகி எல்லாவற்றையும் சத்தியத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த மேன்மையான வாழ்க்கையை, ஒளியில் வாழ்க்கையை, வெளிச்சத்தில் வாழ்க்கையை எல்லோருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டாக்கி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்து சிறுவர்கள், வாலிபர்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், பெரியவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஒத்தாசையில் நன்றியோடு ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.